ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் அந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கிட்ட குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அது வாங்கி இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காயை. அப்புறம் அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணல. அதனால் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் வெட்டி உள்ளே போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி உள்ளே போட்டிருக்கேன். அந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகவும் தொலியெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் அரைக்கணும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்ருக்கோம். இப்போ அதில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம வறுத்துட்டே இருக்கணும். நல்லா வறுத்தோம் அப்படின்னா அது ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லாவே வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி, அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகா பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மசாலா மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த ஸ்மெல்லு அப்புறம் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட். அதனால் ரொம்ப கரிச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ரெடியானதுக்கு அடுத்தது ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கடுகு அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு பொடி அப்புறமா உப்பு நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, எப்படி வருமோ என்னவோ, நல்லா இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இதில் தேவைன்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி ஆட் பண்ணல. நான் தக்காளியிலே புளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புளி இதில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படியுமே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் புளி ஆட் பண்ணனாலும் இந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.